அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே, மிதுன லக்ன நேர்களே, அதிர வைக்கப் போகும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இழுக்கப் போகிறதுங்க. ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மிதுன ராசி நேர்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் அமர்க்கலமான மாதமாக இருக்கும். ஏன் ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசினியர்கள் தான். அந்த ஆசை நிராசையாக மாறக்கூடிய போதும் மிதுனராசினியர்கள் தான். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அதை விட தாண்டி மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இல்லாத ராசியும் இந்த மிதுன ராசி தான். போர் குணம் இல்லாதவர்கள், பாச குணம் அதிகமாக உடையவர்கள், நம்பிக்கை துரோகம் அதிகமாக சந்தித்தவர்கள், 5 வருட காலமாக சனி பகவானால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இப்போ சனி பகவானால் பாதிக்கப்பட்டது இல்லாமல் இப்போ குரு பகவான் கொடுக்குறாரு பாருங்க பிரச்சனை. சும்மா சொல்லக்கூடாதுங்க. வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனையை மிதுன ராசிக்காரர்கள் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. மனதளவிலும் சரி, பொருளாதாரவிலும் சரி, ஏன் ஒவ்வொரு நிலையிலும் அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா, ஒரு முன்னேற்றம் வராதா, ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்காதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் நடக்காதா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் உறுதி அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. மன உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்டு. எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நினைப்பும், வீட்டில் உள்ளவர்களுடைய சுமையை தன்னுடைய முதுகில் தாங்கி கொண்டு நடப்பவரும் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இந்த ஆடி மாதம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான மாதமாக இருக்க போகுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரமும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஸோ குடும்பத்துக்குள்ளே இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகிவிடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ, ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ, ரொம்ப ஏமாற்றம் அடைந்தீர்களோ, குடும்பத்தில் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் நினச்சதை தாண்டி ரொம்ப நல்லாவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஆடி மாதம் ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் அளப்பரியாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லாங்க. மேஜராக 3 விஷயங்கள் லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். அது இந்த மாதம் மேம்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சுக்கிர பகவான் புதன் அப்படிங்கிற கிரகத்தோடு சேருகிறார். அது இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது. அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகமும் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு வருகிறாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சாதகமாக குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப முன்னேற்றம், குடும்ப பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. எதிலும் சாதகமான காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி பெண்கள் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம். செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறார். இங்கேருந்து உங்களோட லக்னத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் குறைத்து விடுவார். நீங்கள் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துச்சுல. ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிங்க, அது அப்படியே நிற்குது. வீடு கட்டும்போது ஒரு லேண்டு வாங்கலாமான்னா லேண்டில் அவ்வளோ செலவுகள், தேவையற்ற செலவுகள். ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு வருத்தம், அந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லாத நபர்களால் சண்டை, பிரச்சனை, மன வருத்தம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் தாண்டி ஒரு உறுதியும் தெம்பும் உடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷம் கிடச்சிடாதா, இதான ஒரு நாள் பாசிட்டிவாக நடந்துடாதா, நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெற்றியும் வீரமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. முயற்சி செய்த அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரி, முயற்சி செய்த தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நபர் எனக்கு பகையாளியாக இருக்காரு, ஒரு நபர் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, இந்த ஒரு நபரை விட்டு நான் வெளியில் வர வேண்டும், இந்த ஒரு நபரை பற்றி நான் அதிகமாக யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய
மிதுன ராசினியர்களுக்கு அந்த நபரால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக போகும்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் செல்கிறார். புதனும் சந்திரனும் சறுக்கை பெறும்போது எடுத்து வச்ச காரியம் வெற்றி கொடுக்குங்க. ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தனிப்பட்ட ஒரு சில முடிவுகள் எடுக்கணும், நம்ம எடுக்கிற இண்டிவிஜுவல் முடிவுகள் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது அனைத்தும் நடந்து விடும்னு சொல்லலாம். உங்களுடைய மேஜராக முக்கியமான விஷயம் 4ஆம் வீட்டில் கேது. திருமண தடை ஏற்படுத்தி கொடுத்த கேதுவும் குருபலன் இல்லாமல் இருந்த காலகட்டமும் மன்றி இந்த மாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா திருமணத்திற்கான ஒரு நல்ல பாசிட்டிவான ஸ்டெப் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்தக்கார பெண் சொந்தக்கார ஆண் இல்லாமல் அசலில் மாப்பிள்ளையோ பெண்ணோ தேடுவதற்கு உகந்த காலகட்டம். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு சூப்பரான காலகட்டம். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகு இருக்கிறதுனாலேயே என்னமோ தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வருது. நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கும்பிட்றேன். அதே மாதிரி என்னுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பலம் இழந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சனி பகவான் வக்ரகமாயிருக்காரு, என்ன செய்கிறதுங்கன்னு யோசிச்சிங்கன்னா சனி வக்ரகம் உங்களை ரொம்ப காப்பாற்றும். நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி, தகப்பன் ஸ்தானமும் வலுவடையும் சொல்லலாம். தகப்பனின் உடல் நலத்தில் அக்கறை தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களும் நிறைய விஷயம் கேட்குறாங்க. சார், நீங்கள் பொதுவாக ஒரு பலன் சொல்கிறீங்க, நிறையா கோவில் போக சொல்கிறீங்க, எங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்கணும், இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் எந்த கோவில் போனால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மன் மாதம் தான். மாசாணி அம்மன், ஆனைமலை உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை மிதுனராசினியர்கள் வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. அதுவும் விருச்சிகம், அதே மாதிரி நீங்கள் மகரத்தை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய டிவோர்ஸ் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுனராசினியர்களே, பார்ட்னராக தோல்வியை சந்திக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, பாவங்கள் நிறையா பண்ணிட்டோம், இன்னைக்கான புண்ணியங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, பேச்சில் வம்பில் வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்த மிதுனராசினியர்களே, இன்னமும் நிறையா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு பெண் அல்லது ஒரு ஆணால் கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி செய்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சிந்தனை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாமல் லவ்லேயோ இல்லை தேவையில்லாத பழக்கத்திலேயோ மோகத்திலேயோ அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, இந்த மாசாணி அம்மனை வியாழக்கிழமை வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் வளம் அதிகமாக கொழிக்குங்க. 1, 5, 7 அருமையான எண்கள். திங்கள் புதன் வெள்ளி சூப்பரான நாட்கள். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், பண தேவைகள் பூர்த்தியாகும். மாதத்தின் தொடக்கம் ஒரு 3 நாள் சுமாராக போகலாம். மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப சூப்பரான நாளாக இருக்கும். 27/7/2024 இது மிக மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய உன்னதமான நாளாக இருக்கும். இந்த 27/7 அன்று மிதுனராசிக்காரங்க எந்த கோவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கோவில் பக்தியை அதிகமாக கொண்டு இறை பக்தியை நம்பினா கண்டிப்பாக இந்த மாதத்தில் பொற்காலம் ஏற்படும்னு சொல்லலாம். மேலும் மிதுனராசிக்காரங்களுக்கு வெளிநாடு யோகமும் வெளிநாடு வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் பணவரவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்த சில மன வருத்தங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளியாக இருக்க சனி பகவான் வக்ரகம் அடைவதனாலும் குரு பகவான் 12ல் உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுனாலையும் பயந்துடாதீங்க. எல்லாத்தையும் மீறி நன்மைகள் நிறையா நடக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி வீட்டில் ஒரு அமைதி நிலவும், அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றியும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில தருணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ சாட்சியாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.